ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, 30 டேஸ்க்கு நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல், ரொம்ப நம்ம வந்து கடையில் போய் அது வாங்கணும் இது வாங்கணும் இல்லாமல், நம்ம வந்து நம்ம ரெகுலராக என்னென்ன நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ் இருந்து வாங்குகிறோமோ அதை வச்சு தான் வந்து நான் இந்த லிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து முக்கியமாக வந்து நான் போட்டது. ஸோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீக் வந்து நமக்கு ட்ரெடிஷ்னல் என்னென்ன இட்லி, தோசை, பொங்கல் அது தானே. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வாரம் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே வந்து இட்லி, சாம்பார், சட்னி. செகண்ட் டே வெஜிடபிள் உப்புமா. நம்ம உப்புமா செய்யும்போது நிறைய காய்கறியெல்லாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மூணாவது நாள் வந்து வெண்பொங்கல் ப்ளஸ் சாம்பார், சட்னி. இது கூட வந்து நீங்கள் வடை கூட வச்சுக்கலாம். நான்காவது நாள் வந்து தோசை வகை. அதாவது நீங்கள் அதில் வந்து ஹெல்த்தியாக கறிவேப்பிலை, வெங்காயம் அந்த மாதிரி எல்லாமே போட்டு நீங்கள் தோசை வந்து செய்யலாம். ஃபிஃப்த் டே வந்து அப்பம் ப்ளஸ் தேங்காய் பால். இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்து டே வந்து அடை ப்ளஸ் சட்னி. அடைக்கு வந்து தேங்காய் சட்னி அருமையாக இருக்கும். பச்சை பயிர் அடை அதெல்லாம் அது செய்வோம் இல்லையா, சுண்டல் அதெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா அடை, அந்த மாதிரி வந்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சாப்பிட்ட மாதிரி இருக்கும். செவன்த் டே வந்து நீங்கள் இனிப்பாக வந்து நீங்கள் இந்த போண்டா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இல்லை பணியாரம், தோசை மாவு இருக்குது தோசை மாவு, அதை வச்சு நம்ம பணியாரம், வெங்காயம், காய்கறி எல்லாம் போட்டு பணியாரம் வந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக வந்து ஒரு சூப்பரான ஒரு மெனுவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அலுப்பே தெரியாது. நம்ம சமைக்கிறதுக்கு கூட அவ்வளோ அலுப்பு. ஏன்னா இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக அதை செய்ய வேண்டியது தான். நம்ம டெய்லி காலையில் இட்லி இல்லைன்னா தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீக் பார்க்கலாமா? 2வது வாரம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தி ஆப்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்கோம். ஓட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக இட்லி மாவு மிக்ஸ் பண்ணால் போதும். ஓட்ஸ் இட்லி வந்து ரெடி ஆயிரும். அப்புறம் வந்து கம்பு கஞ்சி 9th டே. 10th டே வந்து அவல் உப்புமாவில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 11th டே வந்து ராகி அடை. 12th டே சிறுதானிய தோசை அப்படின்னா இந்த ராகி, அப்புறம் இந்த நிறைய அரிசியெல்லாம் இருக்குல்ல, குதிரைவாலி அரிசி, அந்த அரிசி இந்த அரிசின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட் டேவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சிறுதானிய தோசை வந்து ரெடி பண்ணிடலாம். 13th வந்து பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி. பன்னீர் நல்லா வதக்கிட்டு இதெல்லாமே போட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு சப்பாத்தி செஞ்சு நம்ம அதில் வந்து ரோல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 14th டே வந்து வரகரிசி பொங்கல். வரகரிசி பொங்கல் கூட நீங்கள் வந்து வடை அந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ 3வது வாரம் வந்து ஈஸி அண்ட் குயிக். ஏன்னா டக்குன்னு செய்யக்கூடிய சில இது வந்து பார்க்கலாம். 15th டே வந்து நம்ம வந்து தக்காளி சேமியா. ஸோ சேமியா வந்து நம்ம சும்மா செய்யறதுக்கு வந்து நம்ம ஷைடிஸ் வந்து தேவைப்படும். தக்காளி சேமியா செய்யும்போது நமக்கு வந்து ஷைடிஸ் வந்து தேவைப்படாது. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 16வது நாள் வந்து எலுமிச்சை சாதம், லெமன் ரைஸ். இது வந்து உங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சை சாதம். 17th டே வந்து வெஜ் சாண்ட்விச் வந்து நீங்கள் வந்து ப்ரெட்டு வச்சு தானே செய்ய போகிறீங்க. அதனால் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். என்ன சொல்கிறது, டோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு காய்கறி வறுத்துட்டு நம்ம அந்த ப்ரெட்டு மேலே போட்டு
வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து வெஜ் சாண்ட்விச் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 18th டே முட்டை தோசை, 19th வந்து சப்பாத்தி ரோலு. நீங்கள் சப்பாத்திக்குள்ளே நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் லைட்டாக சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. 20th டே வந்து ரவை உப்புமா, 21 வந்து வெஜ் உத்தப்பம். 4th வீக் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பெஷல். 22 ஓகேவா. 22nd டே வந்து ஸ்வீட் பொங்கல். ஸ்வீட் பொங்கல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ ஸ்வீட் பொங்கல். 23rd வந்து சோளம் அடை. சோளம் அடை வந்து நம்ம சோள மாவு வந்து இப்போல்லாம் கடையிலேயே நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாமே சோள மாவு வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சோள மாவு கூட உங்களுக்கு தேவைப்படுற பச்சை பயிறு இந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் வந்து அடை வந்து செஞ்சுக்கலாம். 24th வந்து பரோட்டா ப்ளஸ் குருமா. இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ பரோட்டா குருமா வந்து நீங்கள் வீட்லேயே செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். கோதுமை மாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 25th டே ராகி பானம். அதாவது ராகி வச்சு வந்து கூழ் வந்து செய்வாங்க இல்லையா. அது நீங்கள் வந்து இனிப்பாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் மோர் ஊற்றி குடிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். 26th டே வந்து கார இடியாப்பம். அதாவது ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சேவைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அது வந்து அது என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் இடியாப்பம் அது பிச்சு பிச்சு போட்டு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இடியாப்பம் அந்த மாவு நம்ம அரைக்கும் போதே அதில் மிளகாத்தூள் உப்புலேருந்து எல்லாமே போட்டு சீரகம் எல்லாம் போட்டு அதை வந்து அரைச்சிட்டு அதை வந்து நம்ம இடியாப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம். 27th டே காய்கறி சாதம், வெஜிடபிள் ரைஸ். வெஜிடபிள் ரைஸ் கூட நீங்கள் எந்த ஒரு சைடிஷும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டா வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்ம சப்பாத்தி உருட்டுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு நீங்கள் சைடிஷ் வந்து சிம்பிளான ஒரு சட்னி வச்சாலே போதும். தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சா கூட போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தோசை பீட்சா. அதாவது நம்ம மொத்தமாக தோசை ஊற்றிட்டு அதில் வந்து இந்த பீட்சாவில் போடுவாங்கள்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து சுண்டல். நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து நான் சுண்டல் இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கம்பல்சரி சுண்டல் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும். அதனால தான் வந்து சுண்டல் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும், வேறு ஏதாவது லிஸ்ட் அந்த மாதிரி வேணும், உங்களுக்கு வந்து மந்த்லி பட்ஜெட்டில் இல்லை வீக்லி பட்ஜெட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லிஸ்ட்டு வேணுமா, அந்த மாதிரி ஏதாவதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ